வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். தனுஷ் நடிப்பில் இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ராயன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே போன அவரோட அப்பா அம்மா திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. எங்கே போனாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்றது எதுவுமே தெரியலை. ஸோ தனுஷ் அவரோட 2 தம்பிங்களையும் கை குழந்தையாக இருக்கிற அவரோட தங்கச்சியும் தூக்கிக்கிட்டு கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வராரு. அப்படி வந்த இடத்துல செல்வராகவன் தான் அவங்களுக்கு தங்க இடமும் சாப்பாடும் கொடுக்குறாரு. அண்ட் அதே நேரம் சென்னையில் 2 மிகப்பெரிய ரவுடி கேங் இருக்கு. அதுல ஒரு கேங் எஸ்.ஜே. சூர்யாவோட கேங், இன்னொரு கேங் சரவணனோட கேங். ஸோ ஒரு கட்டத்தில் தனுஷோட ஃபேமிலி இந்த 2 கேங்குக்கும் இடையில மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. தனுஷை பொறுத்தவரை ரொம்பவும் அமைதியான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. தம்பி தங்கச்சிக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கோபம் வந்தால் கூட அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அண்ணன் கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருக்காரு. சந்தீப் கிஷானும் அப்படிதான். படத்தில் சந்தீப் கிஷானுக்கு நிறைய சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது தனுஷுக்கு படத்தில் எந்த அளவு சீன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு சந்தீப் கிஷானுக்கும் சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தில் செகண்ட் ஹீரோவே சந்தீப் கிஷான் தான். ஃபைட்டாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. காளிதாஸுக்கு கூட சீன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அவருமே நல்லா தான் நடிச்சிருக்காரு. படத்தோட மெயின் வில்லன் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒன்று எஸ்.ஜே. சூர்யா. அவர் வழக்கம் போல் அவருக்கு உண்டான ஆட்டிடியூட் அண்டு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு அவர் தனியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃபில் படத்தை இம்ப்ரெசிவாக கொண்டு போனதுக்கு காரணமே எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் தான். குறிப்பாக கிளைமேக்ஸில் தனுஷும் எஸ்.ஜே. சூர்யாவும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுற அந்த சீன்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. கலர் டியூன் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் சீன்ஸ் மாஸாக இருக்குது. பட் ட்விஸ்ட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கண்டென்ட் வழக்கம் போல் பழைய அண்ணன் தம்பி கதை தான். ஸோ அதனால தான் இம்ப்ரெசிவாக இல்லை. பட் சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ராஜை பொறுத்தவரை போலீஸ் கேரக்டரில் வராரு. வழக்கம் போல் 2 கேங்கையும் பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாரு. அண்ட் ராயனுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வில்லனாக இருக்கிற சரவணன் கேரக்டரை பொறுத்தவரை ஒரு செட்டில்டான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. டீசெண்டாக பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். படத்துக்கு இன்னொரு மெயின் ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏ.ஆர். ரஹ்மான் தான். ஏ.ஆர். ரஹ்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக அவர் மியூசிக் பண்ண படங்களில் இந்த ராயன் படத்தில் சூப்பராகவே மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் நிறைய இடங்களில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக அடங்காத அசுரன் சாங் தேட்டரில் தெரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ஸ்லோவாக தான் ரிவீல் பண்ணுறாங்க. பட் இன்டர்வல் சீன் நெருங்க நெருங்க படம் நல்லா பிக்கப் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் ரொம்பவும் பிடிச்ச சீன் என்னன்னா அது இன்டர்வல் சீன் தான். ரொம்பவும் ரத்தம் தெறிக்க சூப்பராக அந்த இன்டர்வல் சீனை மேக் பண்ணியிருக்காரு தனுஷ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்லேயே இந்த படத்தை நான் என்னோட ஃபேன்ஸுக்காக டெடிகேட் பண்ணுறேன், அதனால தான் நான் இந்த படத்தை நானே டைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே இந்த படம் கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். பட் சினிமா லவர்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப பழைய கண்டென்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் இதே மாதிரி அண்ணன் தம்பி பாசம் உள்ள கதைகளை நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த படங்களில் வரக்கூடிய ரிவெஞ்சாக இருக்கட்டும், அந்த படங்களில் இருக்கிற எமோஷனலாக இருக்கட்டும், அப்படியே இந்த படத்துலையும் இருக்குது. பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ குறை சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கும். பட் தனுஷோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர் தான். நான் சொல்கிறது எல்லாமே நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அபர்ணா பாலமுரளியாக இருக்கட்டும், அப்புறம் தனுஷுக்கு தங்கச்சியாக நடிச்ச அந்த ஹீரோயினாக இருக்கட்டும், 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள சுற்றியும் கதை மூவ் ஆகுது. ஸோ அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காரு தனுஷ். பட் ஏதோ ஒரு சில இடங்களில் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு 50வது படம். ஸோ இந்த படத்தை எப்படியாவது நல்ல படமாக பிளாக் பஸ்டர் படமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி தான் படத்தை எடுத்திருப்பாரு. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கண்டென்ட் நல்லா யூஸ் பண்ணியிருந்தா இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். பட் என்னை பொறுத்தவரை இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான படமாக வெளிவந்திருக்கு. ஸோ தனுஷோட ஃபேன்ஸ் இந்த படத்தை கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நியூட்ரல் ஃபேன்ஸ் படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கா இல்லையா, செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.